தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த டொமேட்டோ பாத் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாலோவரான திவ்யா, அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்எம்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3 போல வரமிளகாய், எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம், 2 போல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுமே நல்லா வதக்கிட்டு 3 பழுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துட்டு அதையுமே 1 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு நார்மலா செய்யற வீட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.